ஒரு சிலருக்கு மனசுல தோணும், ஏன்டா நம்முடைய வாழ்க்கையில மட்டும் இவ்வளவு கஷ்டங்கள் நடக்கிறதுன்னு தோணும். அதற்கு எல்லாம் முக்கிய காரணம் என்ன? நம்மளோட தரித்திரம். நம்மளுடைய தரித்திரம் தான் நமக்கு இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம். அந்த தரித்திரம் நீங்கி செல்வ செழிப்பும் சகல சௌபாக்கியம் உண்டாகிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? முதல்ல காலையில எந்திரிக்கணும். காலையிலன்னா எத்தனை மணிக்கு? 8 மணிக்கு இல்ல. பிரம்ம முகூர்த்த நேரம். பிரம்ம முகூர்த்த நேரம்ன்றது காலையில அதிகாலையில் 4:30 மணிக்கு எந்திரிச்சிரணும். ஒரு 4 நாள் 5 நாள் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனால் நீங்க எந்திரிக்க எந்திரிக்க அதுவே உங்களுக்கு பழக்கமாயிரும். இந்த மாதிரி அதிகாலையில் எந்திரிக்கிறது நமக்கு உடம்பு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். இன்னொன்று வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம எந்திரிச்சு சாமி கும்பிடுறது அப்படின்றது நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கும். அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம வீட்டு வாசல் தொடிச்சு நம்ம வீட்டு வாசல்லையும் 2 விளக்கு ஏற்றி வச்சிங்கன்னா நம்ம முன்னோர்களும் தேவர்களின் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதிகாலை நேரத்தில் அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தேவர்கள் நடமாட்டம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால நீங்கள் 4:30 to 6 மணிக்குள்ளே நீங்கள் வீட்டில் விளக்கு ஏற்றி முடிச்சிடணும். அந்த மாதிரி நீங்கள் 48 நாள் நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து நீங்கள் நினைத்தது நிறைவேற்றி கொடுக்குற பூஜை தான் பிரம்ம முகூர்த்த பூஜை. உடம்பு ஆரோக்கியம் மட்டும் இல்லாமல் நீண்ட ஆயுள் முதலிய பலனையும் கொடுக்கும். அதனால தேவர்களின் முன்னோர்கள் நம் வீட்டை நோக்கி வருகிறார்கள். அதனால மனதால அவர்களோட ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். நம்ம வாசல்ல கோலம் போட்டு 2 விளக்கு எதுக்கு வைக்கிறோம்னா அவர்களை வரவேற்பதற்காகத்தான் நம்ம வீட்டு வாசல்ல கோலம் போட்டு அந்த வாசல்ல விளக்கு வைக்கிறதுக்கு காரணமே அவங்கள வந்து கௌரவிக்க தான். முன்னொரு காலத்தில் நம் பெரியவங்க எப்போதுமே வீட்டில் சிரிப்பும் ஆனந்தம் பெருக வேண்டும் என்று வலியுறுத்தி வந்தாங்க. குழந்தைகள் விளையாடும் சந்தோஷ ஒலி, பறவைகள் எழுப்பும் இனிய கீதங்கள், வீணை, மிருதங்கம் போன்ற வாத்தியங்கள் இனிய இசை நம் இல்லங்களில் நிறைந்திருந்தால் லட்சுமி கடாட்சம் பெருகும் என்று பெரியவங்களோட நம்பிக்கையாக இருந்துச்சு. அந்த காலத்தில் வீணை மிருதங்கம் அந்த மாதிரி குழந்தைங்களோட டைம் பாஸ் இருந்துச்சு. இப்போ இந்த காலத்தில் வந்து குழந்தைங்களுக்கு டைம் பாஸ்னாலே ஃபோன் தான். குழந்தைங்களுக்கு விளையாட்டுன்றதே மறந்துருச்சு. கையில் அழுதையா இந்த டக்குன்னு ஃபோனை கொடுக்குறது, சாப்பிடலையா இந்த ஃபோனை எடுத்துக்கோ. ஃபோனில் ஏதாவது மாற்றணுன்னா முதல்ல நம்மகிட்ட கொடுப்பாங்க. இப்போல்லாம் அதுவும் கொடுக்கறதில்ல. இப்போல்லாம் அவங்களா மாற்றிக்கிறது. டெக்னாலஜி ரொம்ப முன்னேறிடுச்சு. உங்கள் வீட்டில் சமையல் அறையில் அதிகமாக பாத்திரங்கள் போட்டு வைக்கக்கூடாது. அதாவது சாப்பிட்டு முடித்த பாத்திரங்களை அப்படியே போட்டு வைப்பாங்க ஒரு சிலர். அந்த மாதிரி போட்டு வைக்கக்கூடாது. எவ்வளவு நேரம் ஆனாலும் உங்கள் பாத்திரங்களை அது சாப்பிட்ட பாத்திரங்களை நீங்கள் வாஷ் பண்ணிட்டு க்ளீன் பண்ணிட்டு அந்த சிங்கையும் நீங்கள் க்ளீன் பண்ணிட்டு தான் நீங்கள் படுக்கை அறைக்கு போகணும். இல்லை என்றால் உங்கள் வீட்டில் வந்து தரித்திரம் வந்து தாண்டவம் ஆடும்னு சொல்லுவாங்க. வீட்டில் வந்து கிழிந்த துணிகள், ரொம்ப பழைய துணிகள் அந்த மாதிரிலாம் சேர்த்து வைக்கக்கூடாது. அந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா அதை டிஸ்போஸ் பண்ணிடுங்க. ஒரு சிலர் வீட்டில் வந்து நிறைய சுவாமி படங்கள் வச்சுருப்பாங்க. அந்த நிறைய சுவாமி படங்கள் வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த பூஜை அறைக்கு தகுந்தாப்படி தான் சுவாமி படங்கள் வைக்கணும். இப்போ நம்ம சுவாமி படங்கள் நிறைய வச்சுருக்கோமே, நிறைய வாங்கிட்டோமே, நிறைய இருக்கே அப்படின்றப்போ ஒரு சுவாமியை மறைச்சி இன்னொரு சுவாமியை வைக்கக்கூடாது. அதனால் உங்கள் பூஜை அறையின் செல்ஃப் எவ்வளவோ இருக்கோ அதுக்கு தகுந்தாற்படி சுவாமி படங்கள் வைத்து கொள்ள வேண்டும். ஒரு சுவாமியை மறைத்து இன்னொரு சுவாமியை வைக்காதீர்கள். வெள்ளிக்கிழமை அன்று மாலை 5 மணிக்கு மேலே துடைப்பத்தை நீங்கள் எடுக்கக்கூடாது. அதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டை சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. வெள்ளிக்கிழமை நிலைவாசல் மஞ்சள் குங்குமம் இட்டு 2 மண் அகல் விளக்க வாசலில் வச்சா ரொம்ப நல்லது. வெள்ளிக்கிழமை அன்று கல் உப்பு இருக்கு இல்லையா, கல் உப்பும் மஞ்சளும் வாங்கி பூஜை அறையில் வைக்கிறது ரொம்ப நல்லது. பூஜை அறையில் குறைஞ்சது 2 விளக்காவது நம்ம வைக்கணும், அதை மறந்துடாதீங்க. வீட்டில் எப்பொழுதும் ராமநாமம் உச்சரிக்கப்பட வேண்டும். ராமநாமம் உச்சரிக்கப்படும் இடத்திற்கு ஹனுமர் தேடி வந்து விடுவார். அங்கு அவனை கூப்பிட வேண்டிய அவசியம் கூட இல்லை. அதுபோல ஸ்ரீமன் நாராயணன் பெருமை பேசப்படும் இடத்தில், அவன் பாடல்கள் ஒலிக்கும் இடத்தில் அன்னை திருமகள் தானாகவே வந்து விடுவாள். ஆகவே இல்லந்தோறும் காலை வேளையில் விஷ்ணு சஹஸ்ர நாமம் ஒலிப்பது அவசியமாகும். அந்த வீடுகளில் செல்வ செழிப்பு தாமாகவே வந்துவிடும்.
ஒருபோதும் இருட்டிய பின்னர் தயிர் சேர்த்த உணவுகளை சாப்பிடவே கூடாது. அப்படி சாப்பிட்டால் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் அவர் வறுமைக்குள் விழுந்து விடுவார். தினமும் வீட்டில் ஸ்ரீ சொர்ண ஆகர்ஷ்ண பைரவர் படத்தை வைத்து வணங்குவது ரொம்ப நல்லது. நீண்ட கால கடன்கள் சீக்கிரம் தீர்ந்துவிடும். தினமும் காலையில் காலை கடன்களை முடித்துவிட்டு ஸ்ரீ சொர்ண ஆகர்ஷ்ண பைரவர் படத்தின் முன்பாக அவரது மூல மந்திரத்தை 33 தடவை ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபிக்கும் போது சந்தன பக்தியை அவர் முன்பாக கொளுத்தி இருக்க வேண்டும். பசு நெய்யில் தாமரை நூல்திரியில் தீபம் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். இவ்வாறு ஒரு மண்டலம் செய்தால் பண ரீதியான சிக்கல்கள் தீர்ந்து வரும். ஓராண்டு வரை வழிபட்டு வந்தால் நமது வருமானம் 4 மடங்கு அதிகரிக்கும். பணவரவு 4 முதல் 8 மடங்கு அதிகரிக்கும். ஓராண்டுக்கு மேலாக ஸ்ரீ சொர்ண ஆகர்ஷ்ண பைரவர் வழிபாடு செய்து வந்தால் ஒவ்வொரு ஆண்டும் நமது வருமானம் 4 மடங்கு முதல் 8 மடங்கு வரை அதிகரித்து கொண்டே செல்லும். 5 ஆண்டுக்கு மேலாக ஸ்ரீ சொர்ண ஆகர்ஷ்ண பைரவர் வழிபாடு செய்து வந்தால் 6ஆம் ஆண்டிலிருந்து தங்கம் நம்மிடம் சேர துவங்கும். பைரவருக்கு சாம்பிராணி உள்ளிட்ட நறுமண பொருட்களை அடிக்கடி வீட்டில் உபயோகிக்க வேண்டும். இதையெல்லாம் செய்தால் இருக்கிற செல்வம் தங்கும். லட்சுமி தேவி நம் வீடு தேடி ஓடி வருவாள். மேலும் நம் வீட்டில் இருந்து தரித்திரம் நீங்கி உங்களுக்கு செல்வ செழிப்பும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டு போங்க. தேங்க்யூ.